மக்களே, உங்கள எத்தனை பேர் ரித்தன்யா அவர்களுடைய 7 வாட்ஸ்அப் மெசேஜையும் கேட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் கேட்டிருக்க சான்ஸ் இல்ல. இது வரைக்குமே அந்த வீடியோ 78,000 பேர் தான் 3 கிழமைக்கு முதல் போட்ட வீடியோ பார்த்துருக்காங்க. அப்ப நான் ரித்தன்யா அவர்களுடைய குரலை கேட்கக்குள்ளேயும் சரி, அந்த காணொலிகளை கேட்கக்குள்ளேயும் சரி, சத்தியமா முகம் அவ்வளவு கவலையாகுது. அந்த பிள்ளை அவங்களோட அப்பாவுக்கு தான் அந்த 7 வாட்ஸ்அப் மெசேஜையும் அனுப்பியிருக்கு. ஆனா நான் கேட்கக்குள்ளேயோ இல்ல என்னுடைய சகோதரங்கள் என்னுடைய பெற்றவர்கள் கேட்கக்குள்ளேயோ அது ஏதோ இந்த உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட அண்ணா காப்பா காசு விட்டுறாதண்ணா, அம்மா விட்டுறாதண்ணா, அம்மா தங்கச்சி விட்டுறாத அப்படின்ற மாதிரி இந்த ரித்தன்யா அவர்கள் ஒரு இவங்களை போல இருக்க ரித்தன்யா எல்லாருக்குமே சேர்த்து ஏதோ குரல் கொடுக்கிற மாதிரி மெசேஜ் கொடுக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் வலிச்சு கொண்டிருக்கு. என்னோட மோத பாத்தீங்கன்னா இப்ப இந்த காணொலி போடும் போது அந்த குரலை திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். அது அப்படியே கண்ணுல ஈரமாயிடுச்சு. அப்படியே தொடச்சி போட்டு அப்படியே உங்க முன்னுக்கு பேசிக்கொண்டிருக்கேன். இந்த காணொலி போட காரணம் என்னன்னா, இன்னும் 6 நாள் இருக்கு. ஜூலை 30 5 நாள். இந்த 5 நாளுக்கு, அதாவது இதுவரைக்கும் நம்ம கொடுத்த குரல், நம்மளுடைய மன்றாட்டு, இதுக்கு எல்லாமே சொல்ல போனா ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு நாள் தான் இந்த ஜூலை 30. அந்த ரித்தன்யா பிள்ளை, அந்த அவங்கள சௌரியன்ற பிள்ளை அப்படின்னு எனக்கு வாயில வருதுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு அது ஒரு குழந்தை மாதிரி ஒரு பிள்ளை, அற்புதமான ஒரு பிள்ளை. இதெல்லாமே நம்ம அந்த குரலை கேட்டுட்டு போடுறபடியா அப்படியே டைரக்டா உணர்ச்சி உங்ககிட்ட வருது. சரிங்களா? சரி, அப்ப அந்த 5 நாள் வெளியில இருக்கு. இப்ப ரித்தன்யா அவர்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அவங்க அப்பாவுக்கு அனுப்பினதா இருக்கட்டும், நான் மற்றும் என்ன போல இருக்க சில நண்பர்கள் இவ்வளவு நாள் குரல் கொடுத்ததா இருக்கட்டும், நம்மளோட வீடியோக்கு ஆதரவு கொடுத்து லைக் போட்டு கமெண்ட் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யான்னு கமெண்ட் பண்ற நீங்க, ஷேர் பண்ற நீங்க, உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்ப்பு 5 நாள்ல கிடைக்கணும் அப்படின்றதான் இது. அது நல்ல தீர்ப்பா இல்லையா அப்படின்றத கடவுள் தான் முடிவு பண்ணணும். கடவுள் சக்தியை தாண்டி வேற எந்த சக்தியுமே இல்லை. அந்த கவின்குமாருக்கு பெயில் கிடைச்சதுன்னா சத்தியமா என்ன சொல்றேனே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கவின்குமார் அவனை பெத்த ஆத்தா அப்ப வெளியில வரவே கூடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு கொடூரமானவர்கள். இந்த வீடியோல பேச போற விடயம் ரித்தன்யா அவர்களுடைய 10 நிமிட வாய்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ். அதுல அந்த பிள்ளை அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கு மக்களே. அப்பாவுக்கு தான் அந்த 7 மெசேஜ் அனுப்பியிருக்கு. அதுல முக்கியமா இந்த டைம்ல நான் பேச விரும்புற அண்டர்லைன் பண்ற விடயங்கள், அதுதான் இந்த வீடியோட டாபிக். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பல பேர் இவ்வளவுதான் வியூ வருது, இதுக்கு ஏன் பேசணும், மிரட்டல் வருது, பெருசா வருமானம் வருது, இல்ல இந்த விடயம் பேசினா இல்ல வேற புது டாபிக் உள்ள போவோம், அப்பதான் புதுசா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இல்ல பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் விலை போயிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த டாபிக்கை நான் பேசக்குள்ள நீங்க எனக்கு கொடுக்குற ஆதரவு, இப்ப எனக்கு சப்ஸ்கிரைப் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ரித்தன்யா டாபிக்கை பேசுறான், இவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, இவனுக்கு வியூ வருதுன்னு போட்டு அவங்களும் இந்த டாபிக்கை திரும்ப பேச ஒரு இதா இருக்கும். இந்த விடயம் பேசாம விடப்பட்டுச்சுன்னா நாளைக்கு கவின் ஃபாரின் போனாலும் யாருக்கும் தெரியாது. அதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இந்த விடயத்தை பேசாம இருப்பதற்கு 90% கவினோட பணம் பண்ணியிருக்கு. அதற்கு உதாரணம், இன்னைக்கு ரித்தன்யா அவர்களுடைய அப்பா மேலிட்டு மனு கொடுக்க போறேன் அப்படின்னு ஒபிஷியலி அவரே சொல்லியிருந்தாரு. அதை பற்றி எத்தனை பெரிய பெரிய மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற நியூஸ் சேனல் பேசியிருக்கின்றத பாருங்க. 75 விதமான நியூஸ் சேனல் அதை தொடக்கூட இல்லை, அதை ப்ரொமோட் பண்ண கூட இல்லை, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூட இல்லை. அந்த அளவுக்கு இந்த கவின்குமாரோட பணம் வேலை செய்யுது. 3-4 பெரிய சேனல்கள் ரித்தன்யா அவர்களுக்கு எகெயின்ஸ்டா மனசாட்சி இல்லாம தொடர் செயற்பட்டு கொண்டிருக்காங்க. இதெல்லாமே இந்த ரித்தன்யாவோட டாபிக் பேசக்கூடாது, மக்களோட மனநிலை மாறணும், மக்கள் இந்த டாபிக்கை மறக்கணும் என்றதான் நடக்கிற விடயம். அப்ப இதை பேசுறவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு, அதை பார்த்துட்டாவது பல பேர் இந்த விடயத்தை ஏதாவது ஒரு நோக்கத்துல நமக்கும் வியூ வரும், நமக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், நமக்கும் காசு வரும் அப்படின்ற அவங்க பேசுனாங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னும் பல பேர் பேசுவாங்க. ரித்தன்யா அவர்களது உயிர் இன்னைக்கு இல்லைனாலும் அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் என்ற இது அணையாம இருக்கும்.
அதுக்கு தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. நீங்கள் போடுற லைக்கு கமெண்ட்டு இதை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். முடிஞ்சா பண்ணுங்க, முடிஞ்சா ஷேரும் பண்ணுங்க. முதலாவது விடயம் வந்து இந்த 10 நிமிட வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அந்த பிள்ளை கிளியராகவே வந்து சொல்லுது, அப்பா என்ன நம்புங்கப்பா, நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க என்று எனக்கு தெரியும், அவன் நடிக்கிறான் அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விடயம். ரெண்டாவது விடயம், ஒவ்வொரு வாட்டியும் இதை வந்து நான் சொல்லைக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, நான் சொல்லாத ஆட்கள் இல்லை, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்றக்குள்ள திரும்ப நான் இதை சொல்ல வரைக்கும் எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த விடயம்தான் ரித்தனியா அவர்களை மிகவும் பாதித்தது. இந்த முடிவுக்குள்ள அந்த பிள்ளை போக, ஏன்னா பொதுவா இப்ப பிள்ளை வளர்ப்புன்னு இருக்குல்ல, பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் இல்ல நீ பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கோ, அதாவது பிள்ளைய நடக்க வைக்கிறதுக்கு தாயும் தந்தையும் கையை பிடிச்சி அந்த பிள்ளைய நடத்த பழக்கிறது ஒரு விதம். இன்னொன்று வந்து நட 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 விழுந்துட்டியா மெரும்பெரும்பு நட 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 அப்படின்னு வளர்க்குறது ஒரு விதம். இப்போ இங்கே வந்து ரித்தனியா அவர்களை வளர்த்தது முதலாவது விதம். அவ்வளோ பத்தி நாங்கள் இருக்கோம், அப்பா அம்மா இருக்கோம் அப்படின்னு வளர்த்துருக்காங்க. அது நான் குறை சொல்லலை, நல்லா அருமையாக வளர்த்துருக்காங்க. ஆனால் அப்போ அந்த பிள்ளையோட பெரிய சக்தி எது? அவங்கள பெற்றவங்க, கண்ணுக்கு முன்னுக்கு பக்கத்தில் அவங்களோட பெற்றவங்க இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை அவ்வளோ இது வரைக்கும் அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் அப்படி ஒரு அநியாயத்தை பார்த்துருக்காது, அசிங்கத்தை பார்த்துருக்காது, மென்டல் டார்ச்சரை பார்த்துருக்காது. அப்போ அப்பா அம்மா கிட்ட சொல்லுது, உறவினர்கள்ட்ட சொல்லுது, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றதை தாண்டி அந்த வாய்ஸ் மெசேஜில் ஒன்று இருக்கு, என்ன நம்புங்கப்பான்னு ரித்தனியாவோட குரல்ல அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அப்போ அவங்க அந்த பிள்ளைய நம்பல. ரெண்டாவது, அவன் நடிக்கிறான்ப்பா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. அப்போ அவன் வந்து நடிச்சிருக்கான், அவனை நம்பியிருக்காங்க. இதுதான் அந்த பிள்ளை இவ்வளவு தூரம் மனோடைஞ்சு போக காரணம். என்னதான் அந்த கேவலமானவன் கொடுமைப்படுத்தியிருந்தாலும், என் அப்பா இருக்கா, அப்பா வந்து உன்னை விட என்னத்தான் நம்புவான் அப்படின்ற மாதிரி, பிள்ளைவா நீங்க அங்கே போகாத, இந்த இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தான். இந்த சொந்தக்காரன் இந்தக்காரன்ற பேர்ல இருக்கவன் பேச்சுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது. அவன் எல்லாம் வாயை வச்சு சொல்லிட்டு தான் இருப்பான், ஒண்ணுமே அவன் செயல சொல்ல மாட்டான். இந்த 4வது 3வது நபரெல்லாம் நம்ம கொண்டுனா வரமாட்டான். நம்ம அழிஞ்சா அவன் சந்தோஷப்படுவானே தவிர நம்ம நல்லா இருந்தா அவனுக்கு பொறுக்காது. இதுதான் சொசைட்டி. அப்ப அவன் இருந்த விடயங்களை சொல்லி இருந்தான், சொல்லி வளர்த்திருந்தான், மோட்டிவேட் பண்ணியிருந்தா இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு இதையே வந்திருக்காது. அப்ப அந்த பிள்ளையோட வாய்ஸை கேட்கக்குள்ள நமக்கு ரொம்ப வெளிச்சது என்னன்னா, இவ்வளவு தூரம் ஒரு முடிவெடுக்க காரணமா இருந்தது எனக்கு யாருமே இல்லை, யாரும் நம்பல, அவனை நம்புறாங்க, அந்த ஒரு சலிப்பு. சொரியப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்ன நம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையோட குரல்ல வந்தது. ரெண்டாவது விடயம், அவன் கிரிமினல் அப்பா, அவங்களோட குடும்பமே கிரிமினல் அப்பா, திட்டம் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த சில சைக்கோத்தனங்கள் இருக்கு சிலதுக்கு. ஒரு அப்பாவி பிள்ளை மாட்டிச்சுன்னா அதை தொந்தரவு செய்யறது அதுகளுக்கு ஒரு சுகமா இருக்கும். அப்படி பண்ணாட்டா அதுகளால எதுவுமே வந்து பண்ண முடியாம இருக்கும். அப்ப அந்த 3மே அப்படின்னைக்குள்ள எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு வேதனை. அதைத்தான் இந்த கவினோட கேடுகட்ட குடும்பம் பண்ணியிருக்கு. அதையும் அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. சரியா? அப்ப இதே பல பேர் இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. இப்ப நான் கேட்டுட்டு நான் இதை சொல்றதன் மூலம் பல பேர் தேடுவீங்க. ரித்தனியா லாஸ்ட் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல அடிங்க. இது வரைக்கும் 78,79K 79,000 பேர் பார்த்துருக்காங்க. அதை வந்து பாருங்க, நான் சொன்னதோட நோக்கம் புரியும். ரெண்டாவது விடயம், இந்த டாபிக்கை நான் பேச காரணம், ஒருத்தன் ஒரு வீடியோ போடுறான் அப்படின்னு இருக்கக்குள்ள சக யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க, சக சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க, இந்த டாபிக்கை பேசினா இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு போட்டு அவங்களும் கொண்டென்ட்டுக்காகவோ இல்லை மனசாட்சிப்படியோ ஏதாவது ஒரு விதியில் இந்த விடயத்தை திரும்ப பேசுவாங்க. அதை பார்த்துட்டு இன்னொருத்தன் பேசுவான். அப்போ அந்த உண்மை வந்து அப்படி அணையாம ரித்தனியான்ற பேரு அந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமை நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அணையாம பேசிக்கொண்டிருக்கும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த காணொளி. சரியா? ஜூலை 30 கண்டிப்பா இது ரித்தனியாவோட உண்மைக்கும் ரித்தனியாவின் நீதிக்கும் கேவலமான பொய்க்கும் இடையில நடக்கிற போராட்டம், கவினன்றவனோட கேவலமான செயல்களுக்கும் இடையில நடக்கிற போராட்டம். இதுல ரித்தனியாவின் உண்மை வெல்லணும், அவனுக்கு பெயில் கிடைக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை, மிகப்பெரிய ஒரு இது. சரிங்களா? மக்கள் சக்தியை தாண்டி எதுவும் நடக்காது இந்த விடயத்துல. கடவுள் சக்தி, மக்கள் சக்தி, இந்த ரெண்டையும் தாண்டி
அவங்க வந்து வெளியில வர்றது நடக்காத ஒரு படியும். ஸ்ட்ராங்கா ரித்தனி அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜ் இருக்கு, என்னோட முடிவுக்கான இந்த 3 பேர் தானுன்னு. அப்ப அந்த மக்கள் சக்தியும் தொடர்ந்து தீயா இருங்க, தொடர்ந்து இதை பத்தி பேசுங்க, பேச வைங்க. கவினுக்கு இந்த வெயில் கொடுக்கணும்னு எவனா சொன்னா இல்ல அதை பத்தி பேசினா அதற்கு கீழே உங்களோட ஆதங்கத்தை வந்து கொட்டி தீருங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய சக்தியே இந்த மக்கள் சக்தி. அந்த மக்கள் சக்தி ரித்தனியா பக்கம் இருக்கு. தொடர்ந்து இருங்க, தொடர்ந்து இருக்கணும் என்றதுதான் இந்த காணொலி இப்போ போட காரணம். நன்றி.